ஹலோ கைஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 21க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், மகாராஷ்டிரா தேர்தலில் 65% ஓட்டு வந்து என்ன இருக்குன்னா பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்க. ஜார்க்கண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 68% பதிவாயிருக்குன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஒரு நல்ல திட்டத்தை உருவாக்கியிருக்காரு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள். என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அரசு பள்ளிகளில் மகிழ்முற்றம் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மகிழ்முற்றம் திட்டம்னா ஒன்றும் இல்லைங்க. ஸோ மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த ஆளுமை திறன் அப்படின்றதும் வரணும். அட் த சேம் டைமில் அரசியல் அறிவியலும் வரணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்க இந்த மகிழ்முற்றம் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம். ஸோ அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, லீடர்ஷிப்பை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு பெயர்களை வச்சு மாணவர் குழுக்களுக்கு அந்த குழுக்கள் மூலயமா ஒவ்வொருத்தரையும் அமைச்சராக தேர்வு செய்வாங்க. ஒருத்தர் முதலமைச்சராக தேர்வு செஞ்சு எப்படிலாம் நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மகிழ்முற்றம் மாணவர் குழு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு நமக்கு டிஎன்பிசியில் தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20. உலக குழந்தைகள் தினம் நவம்பர் 20. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 20 தான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு கேட்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு, ஸோ நியூஸ் கொஞ்சம் டேட்டாஸ் மட்டும் நான் சொல்லிடுறேங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வேண்டாம். ஸோ இன்றைக்கான குரலுக்கு முன்னாடி இதை பாருங்கள். சில டேட்டாஸ் படிச்சுங்க. எக்கனாமிக்ஸில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு மறைமுக வரியா? செகண்ட், இந்தியா முழுவதும் மத்திய மாநில அரசுகளால் விதிக்கப்படும் பல்வேறு வரிகளுக்கு பதிலாக ஒற்றை வரியால் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஜஸ்ட் ஒரு ரீகால் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான குரல், அதுக்கான விளக்கம் பார்த்துடலாமா? பெரும்பொருளால் பெட்டகதாக்கி அருங்கேட்டால் அற்ற விளைவது நாடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மிக்க பெரும் வளம், பொருள் வளம், தட்ஸ் மீன் பொருள் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் விரும்பத்தக்கதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. விரும்பத்தக்கதுனா என்ன சொல்லலாம், மழையை இங்கே குறிப்பிடுறாரு திருவள்ளுவர். மழை எல்லாருமே விரும்புவாங்களா? ஸோ மழையை குறிப்பிடுறாரு. கேடு இல்லாததாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, நோய் இல்லாத வாழ்க்கை வேணுன்றது இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. மிகுதியாக விளைபொருள் தருவதே நாடுன்னு சொல்லியிருக்காங்க. மிகுதியாக விளைபொருள்ன்றது நெல்லை குறிப்பிட்டிருக்காருங்க திருவள்ளுவர். ஸோ அப்போ பாருங்கள், ஒரு நாடு என்பது பொருள் வளமும் இருக்கணும், அட் த சேம் டைமில் மழை இருக்கணும், நோய் இல்லாத நாடாக இருக்கணும், நெல் பயிர் அதிகமாக விளையணும். இதுதான் ஒரு நல்ல நாடு அப்படின்றத திருவள்ளுவர் கூறியிருக்காரு அதிகாரம் என்ற நாடுன்றதுல. நெக்ஸ்ட் ஒன், ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், மணிப்பூரில் குகி மைத்தேயி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பழங்குடியினர்களிடையே பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கிருஷ்ணகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸோ இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரீசெண்டாக மணிப்பூருடைய நீதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகுமார் அப்படின்றத தெரிஞ்சுங்க. அடுத்தது, ஸோ இதெல்லாம் வேண்டாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். டைரெக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா, அதே நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஆசிய கோப்பையை தக்க வைத்தது இந்தியா. இந்த ஆசிய கோப்பை வந்து பார்த்திங்கன்னா 8வது மகளிர் ஆசிய சாம்பியன்ஷிப் ஹாக்கி போட்டி எங்கே நடந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா, பீகாரில் ராஜ்கீர் நகரில் நடந்துச்சு. ஆல்ரெடி நம்ம இதை பார்த்துருக்கோம். எங்கே ஆசிய கோப்பை எங்கே நடக்க போகுதுன்னா பீகார் கொடுத்துருக்கோம். 8வதுன்னு பார்த்தீங்கன்னா 8வது, கிட்டத்தட்ட 3 முறை சாம்பியன் பட்டம் வென்றிருக்குங்க இந்தியா. இதே சாம்பியன் பட்டத்தை யார் வென்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா இருக்குது பார்த்தீங்களா, அவங்களும் 3 முறை வென்றிருக்காங்க. ஸோ தென்கொரியாவும் இந்தியாவும் சமன் செய்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதிப் போட்டியில் எந்தெந்த நாடுகள் விளையாடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவும் சீனாவும் விளையாடிச்சுங்க. இந்தியா ஒரு கோல் அடித்து என்ன பண்ணிட்டாங்க, வெற்றி பெற்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாமில் கேட்டாங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ஆசிய கோப்பையில் இறுதி ஆட்டத்தில் இந்தியா எந்த நாட்டை வீழ்த்தியது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் எங்கே நடைபெற்றது அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன பண்ணலாம், முடிச்சிடலாங்க. ஸோ இதெல்லாம் ஆக்கி போட்டிங்க, சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது விட்டுலாம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் மட்டும் நான் வச்சுக்கலாம். ஹிஸ்ட்ரியிலேருந்து நான் சொல்கிறேங்க. சிந்து சமவெளி நாகரிகம்னு ஒரு நாகரிகம் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்திங்கன்னா 1924ஆம் ஆண்டு ஜான் மார்ஷல் அப்படின்றவர் பார்த்திங்களா, அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அகழ்வாராய்ச்சி செய்ய தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. அதுக்கு முன்னாடி பாருங்கள், திராவிட மொழி என்ற கருத்தை 1856ஆம் ஆண்டு முன்மொழிந்தவர் யாருன்னா ராபர்ட் கார்ட்வெல். இது தமிழ் புக்கில் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 1937ஆம் ஆண்டு நீதி கட்சி தோல்வி அடையுது. காங்கிரஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி ஆட்சியை பிடிச்சி இந்தியை திணிக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை என்ன பண்ணுறாங்க, தலைமை வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு ஃபேக்ட்ஸு. அடுத்தது, உரிமைகளை மீட்டெடுத்து நிலைநாட்டவும் சொல்லிட்டு நிலைநாட்ட பயணிப்போம் மு க ஸ்டாலின் சொல்லியிருப்பார். அதில் என்ன நமக்கு எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்க வேணும்னா, நவம்பர் 20 தாங்க நீதி கட்சி உருவான தினம். நீதி கட்சின்றது தான் இப்போ என்னவா மாறிக்குன்னா டிஎம்கேவாக மாறி இருக்குது. ஓகேங்களா, திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீதி கட்சி உருவான தினம் நவம்பர் 20. பட் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இலவச கட்டாய கல்வி, காலை உணவு திட்டத்தை முன்னோடியாக தொடங்கிய
கட்சின்னு பார்த்தீங்கன்னா நீதி கட்சி தான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் டிஎம்கே ஏடிஎம்கே தான் தொடங்கி, கிடையவே கிடையாது. முன்னோடியே என்ன பண்ணிட்டாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டியே தொடங்கிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க, எழுதி வச்சுக்கங்க. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கனமழைக்கு வாய்ப்புங்க 25-26. பட் ஆனால் நமக்கு டிஎன்பிசியில் அது கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்கன்னா, என்ன புயல் வரப்போகுது, அடுத்த புயல். நான் நேற்றே சொல்லியிருப்பேன், பின்ஜல் அப்படின்னு சொல்லக்கூடிய புயல் தான் வரப்போகுது. பெஞ்சல் சொல்லுவாங்க, அல்லது பின்ஜல் சொல்லுவாங்க. இதுக்கு பெயர் சூட்டிய நாடுன்னு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. நோட் பண்ணுங்கள், இதுதான் கேள்வி, உங்களுக்கு மிஸ் ஆகக்கூடாது. பின்ஜல் புயலுக்கு பெயர் சூட்டிய நாடு சவுதி அரேபியா அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஓகேங்க, இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாகவே இவ்வளோ தான். ஸோ மொத்தமாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நான் டெய்லி நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, இல்லை டெய்லி இன்ஃபர்மேஷன் குயிஸ் மூலிமா அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் சேனலுடைய லிங்க் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன், டெய்லி குயிஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களை அறியாமல் ஒரு கமிட்மெண்ட் இருந்தால் தான் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியுன்றதை சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி.